வணக்கம், நான் உங்கள் இன்பராஜ். இன்று தினம் ஒரு தாவரம் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லியில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் ஒரு சிலதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் சப்பாத்தி கல்லியை பற்றி. இப்போது சப்பாத்தி கல்லி வறட்சி காலங்களிலும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. இந்த சப்பாத்தி கல்லியானது மண்ணில் இருக்கிற ஈரத்தை உறிஞ்சி வளரும் தன்மை கொண்டதால், வறட்சி மண்ணிலையும் இருக்கிற ஈரத்தை உறிஞ்சி வளரும் தன்மை கொண்டதால் இந்த சப்பாத்தி கல்லி வறட்சி காலங்களிலும் வாடாமல் கொஞ்சம் வாடி காஞ்சு போகாமல் இருக்கும். இந்த சப்பாத்தி கல்லிக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த சப்பாத்தி கல்லி மேலே ஜவ்வு மாதிரி ஒரு தோல் இருக்கும். அந்த ஜவ்வு தான் அந்த சப்பாத்தி கல்லியை பாதுகாக்குது. இந்த சப்பாத்தி கல்லி வெப்பத்தை உள்ளே செலுத்தாமலும் ஈரத்தன்மையை வெளியே அனுப்பாமலும் பாதுகாக்கும் இந்த ஜவ்வு. இந்த சப்பாத்தி கல்லியை ஜவ்வை நீக்கிட்டு, முள்ளெல்லாம் நீக்கிட்டு, துண்டு துண்டாக கட் பண்ணி, அதாவது கடின நீர் அழுக்கு தண்ணியில் போட்டால் அந்த அழுக்கு தண்ணியை சுத்தமான தண்ணியாக மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு அழுக்கு தண்ணியில் இந்த சப்பாத்தி கல்லியை துண்டு துண்டாக கட் பண்ணி அதில் போட்டால் அதில் இருக்கிற அழுக்கு, கிருமிகள், பாக்டீரியாக்கள் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி கீழே எடுத்துன்னு போய் வச்சிடும். மேலே நன்னீராக சுத்தமான நீராக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வாங்க, சப்பாத்தி கல்லியில் இந்த பழத்தில் தான் நிறைய நன்மைகள் இருக்குது. பாருங்கள், இந்த செடியில் ஒரே ஒரு பழம் தான் இருக்குது. அதையும் இப்போ நான் பறித்து சாப்பிட்லான்னு இருக்கேன். இந்த பழம் நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது 3 கிலோமீட்ரு, அப்போது இந்த பழத்தை நாங்கள் பறித்து சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ சாப்பிட்லான்னு இருக்கேன். இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு பறித்து சாப்பிட்டு. இந்த சப்பாத்தி கல்லியில் நிறைய நன்மைகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிறைய நன்மைகளை புரியுது. ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகமாக்குது. பெண்களுக்கு கருமுட்டையும் நல்லா வளர்ச்சியை கொடுக்குது. கருப்பையில் இருக்கிற நீர்க்கட்டிகளை தானாகவே அகற்ற செய்கிறது இந்த சப்பாத்தி கல்லி. அதுக்கப்புறம் சுகர் இருப்பவர்கள் இதை சாப்பிட்டா சுகரை, ஒரு மனிதனுக்கு தேவையான அளவுக்கான சுகரை கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளுது அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரெஷரை ஈவனாக வச்சுக்குது. அதாவது ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கள அந்த ப்ளட் ப்ரெஷரையும் ஈவனாக வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சிவப்பணுக்கள், வெள்ளணுக்கள் இரத்த ஓட்டத்தை சரியாகவும், கொழுப்புகளை நீக்கி சுத்தமாகவும் ப்ளட்டை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி சப்பாத்திகளில் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் யூடியூப்பில் வீடியோக்களை பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்து அதன் பயன்களை பெறுங்கள். சப்பாத்தி கல்லி மனிதனுக்கு அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழம் தான், உடம்புக்கு நல்லது. பெரும்பாலும் இது கிராமப்புறங்களில் தான் அதிகமாக இருக்கும், நகர்ப்புறங்களில் கிடைக்காது. இந்த சப்பாத்திகளின் பயனை தெரிஞ்சு கொள்ளுங்கள். பறித்து சாப்பிட்டு நன்மைகளை பலன் அறியுங்கள். நன்றி, வணக்கம்.